கடுமையான நெருக்கடி எங்களுக்கு இந்த மாநாடு நடத்துவது சம்பந்தமாக கொடுத்தார்கள். அனுமதியே வழங்கப்படவில்லை. அரசாங்கமும் காவல்துறையும் கடும் நெருக்கடி கொடுத்தது அப்படின்ட்டு மாநாட்டிற்கு ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக வரை திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் விமர்சனத்தை முன்வைத்து கொண்டிருந்தார். ஒரு ரூலிங் பார்ட்டியாக திமுக இந்த மாநாடு இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் அப்படிங்கிற அளவிற்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் கூட்டம் என்பது நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லணும், அத்திவரதருக்கு போகாத கூட்டம் இல்லை. சரி, அது கிட்டத்தட்ட அது கிட்டத்தட்ட ஒரு மாதமே தொடர்ந்து நடந்த ஒரு நிகழ்வு. டெய்லி அவ்வளோ சாரையாக கூட்டம் போனாங்க. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வாங்க ஒரே இடத்துல முருகனை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை வண்டி வச்சு கூட்டிக்கிட்டு வந்த கூட்டமாக தான் இந்த கூட்டம் இருந்ததுங்கிறது தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது தெரிஞ்சது. சரி, அவர்களையும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காக்க வச்சு ஒரு முருகனை பார்த்தோன்னா நம்மெல்லாம் உரிமை எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் வந்து அடிப்படையில் வந்து கிராமத்தில் இருந்து வந்தவங்க, எங்கள் தாத்தா என்னை முருகன் கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போகும்போது எந்த மாதிரியான வழிமுறைகள் இருந்தது, என்ன முருகன்னா என்ன அப்படிங்கிறத வந்து முதல்ல தெளிவாக்கணும். ஒரு சில விஷயங்களை, ஒரு சில கேள்விகளை வந்து முருகன் சார்பாகவே நான் வந்து கேட்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஆன்மீகமான மாநாடுன்னு சொல்லி சொன்னாங்க, முருகனுக்கான மாநாடுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அந்த முருகன் கேட்கின்ற கேள்விகளை நான் கேட்கிறேன். ஏப்பா, நான் கேட்குற கேள்வி, இதுவரைக்கும் என்னுடைய பரிபாடலில், திருமுருகாற்றுப்படையில், சங்க இலக்கியங்களில் சொல்லக்கூடிய இருக்கிறதெல்லாம் எனக்கு செம்மறிக்கடா வெட்டி பழியிட்டு அந்த குருதியை எடுத்து சந்தனம் தேய்ச்சி காவடி எடுத்து வந்தவங்கள காணமுடான்னாரு. சரி, மச்ச காவடியை காணமுடாங்கிறாரு. இது எல்லாம் எனக்கு பாரம்பரியமாக தொன்மையில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதையெல்லாம் என்னடா பண்ணுனீங்க இந்த மாநாட்டில்? ஒரு பயல் அப்படி காணாமே, ஒரு கடாவை கூட எனக்கு வெட்டலையே, என்னடா மாநாடு இதுன்னு சொல்லி கேட்குறதா தான் நான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, முருகன் என்கின்ற பெயர் இந்த 3லையும் வரும். 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சமஸ்கிருத பெயர்களான சண்முகமாகட்டும், இல்லை ஸ்கந்தனாகட்டும், இல்லை சுப்பிரமணியன் ஆகட்டும்ங்கிற போன்ற பெயர்கள் வழக்கத்துக்கு வந்தது. சமஸ்கிருத பெயர்களினுடைய வழக்கத்தில் தான் வந்தது. அப்போ அடுத்த ஒரு கேள்வியும் வைக்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச தமிழ் மொழியில் எனக்கு அர்ச்சனை பண்ணுங்கடான்னு சொல்லி சொன்னா, என்ன வாழ்த்துங்கடா, உங்களுக்கு தேவையானதை கேளுங்கடா தம்பிலா அப்படின்னு சொல்லி சொல்கிற நிலையில் இந்த சமஸ்கிருதத்தை வச்சு ஏண்டா என்னை தினமும் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு கேட்குறதா தான் நான் 2வது நிலையில் நான் இதை பார்க்குறேன். அடுத்தது இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து தொட்டு தான் ஆகணும். முருகன் தன்னுடைய எல்லைக்குள் வடநாட்டவரை அனுமதித்த வரலாறு கிடையவே கிடையாது. தான் எல்லையான தமிழ்நாட்டுக்குள்ளார வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வந்து மாநாடு நடத்துறீங்களே, இது என்ன கூட்டம்னு எனக்கும் தெரியல. இங்க இருக்கிறவங்க மட்டுமே கூடியிருந்தாவே போதும். இப்படிப்பட்ட என்னுடைய உரிமைகளை எல்லாம் பறிச்சுட்டு வடநாட்டுக்காரங்களை கூட்டிக்கிட்டு வந்து வச்சு நீங்க மாநாடு நடத்துறோம்னு சொல்லி சொல்றீங்களே, இது எந்த வகையான மாநாடுன்னு எனக்கு தெரியலடாங்கிறாரு. அதே மாதிரி இன்னும் வடநாட்டு கடவுள்களை எல்லாம், இந்த ராமர்லாம் என்னடா ஆனாரு? இலக்கியங்கள்ல சொல்லப்படுகின்ற வகையில எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி உண்டு. எங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய பாடல்களில் ராமாயணத்தை பற்றிய தொகுப்போ பதிவோ இதுவரை இல்லை. ராமாயணத்திலும் சொல்லுகிறேன், முருகனை பற்றிய பதிவு எதுவுமே இல்லை. அப்படின்னா இது 2 வெவ்வேறு இனக்கூறுகளாக இருந்த ஒரு சமூகம்ங்கிறத இந்த மாநாடு தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதுக்கும் அவர் சொல்றாரு, என்னடா பண்ண போறீங்க, அங்கிருந்து இங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்க, யாரா அவரு அப்படின்னு சொல்லி கேட்கறதா தான் நான் பார்க்கிறேன். அடுத்தபடியாக வடநாட்டில் என்ன கார்த்திகேயன்கிற பேரை வச்சுக்கிட்டு பெண்களை கவர்ந்து செல்பவன் சொல்லி என் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு காதலை வந்து கௌரவமா நினைக்கக்கூடிய ஒரு சமூகத்துல நீங்க என்ன பெண்ணை கவர்ந்து செல்பவன் சொல்லி என்ன கும்பிடக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அதை எப்படா விதிவிலக்கு வழங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் விநாயகருக்கு இடத்த கொடுத்துருக்கீங்களேடா, அதுக்கு சமமா பக்கத்துல நானும் அவர் மகன் தானே சொல்றீங்க, சிவன் பெருமாள் என்னுடைய தந்தை சிவன் சொல்றீங்க இல்லையா, அவருடைய மகன் தானே நானுமே, சமமா எனக்கு இந்தியா முழுக்க ஏண்டா இடம் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்கிறாரு. அடுத்து உச்சகட்டத்தில் கேட்கிறாரு, எந்த என்னுடைய நிலத்தில் சனாதனம் என்பது கிடையவே கிடையாது, சாதி பிரிவினைகள் என்பதே கிடையாது, இங்க கொண்டு வந்து மனுநீதின்னு ஒன்றை வச்சுக்கிட்டு ஜாதி பிரிவினை வச்சுக்கிட்டு ஐயர்களை வச்சு பெரிய கூத்தடிக்கிறீங்களே, இது என்னடா கதைன்னு கேட்கிறாரு. இப்படிப்பட்ட மிகப்பெரிய கேள்விகளை எல்லாம் தோற்றுவித்திருக்கிறார். இது ஒரு தமிழனாக, ஒரு முருக பக்தனாக என்னுடைய மனதில் தோன்றிய கேள்விகள். ஓகே, இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் குறித்து எதுவுமே திமுக பெரிதாக பேசவில்லை. அதுக்கு என்ன காரணம்? ஏங்க, அதுல ஒரே ஒரு இதுக்கு அறநிலையத்துறை விஷயம் நான் கேட்கிறேன். இது ஆன்மீக மாநாடு,
அப்ப ஆன்மீகத்தை தான் முன்னிலைப்படுத்தி நடத்தணும், அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவர்கள் பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். அது இவங்க பிஜேபி கூட்டத்தில் நடத்தினதை கொண்டு வந்து இங்க பிஜேபியில் இங்க ஒரு கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் முன்னணியை வச்சு இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியை வச்சு இவங்க பண்ணிக்கிட்டாங்க. அது இவங்க பிஜேபியினுடையது. ரெண்டாவது, திருப்பரங்குன்ற மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும்னு சொன்னா அருணாச்சலேஸ்வரருக்கு நீங்க அண்ணாமலையாருக்கு அங்க ஏத்துக்கின்ற வழக்கம் இருக்கு. இங்க முருகனுடைய தளத்துல அது வந்து ஏத்தணுங்கிற அவசியம் இது வரைக்கும் அவ ஏற்பட்டதில்லை. புதுசா ஒன்று உருவாக்குவதற்கான ஒரு முயற்சிகளை செய்யறாரு. இல்ல இந்த இன்னும் ரெண்டு விஷயம் ஒவ்வொன்றுமே டச் பண்ணி மட்டும் முடிச்சிடறேன் நான். அடுத்து திருப்பரங்குன்ற மலை குமரனுக்கே சொந்தம், முருகன் மலைகளை காக்க வேண்டும்ங்கிறாரு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகள் மட்டும்தான் முருகனுக்கு சொந்தமா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மலைகளுமே முருகனுக்கு சொந்தமாங்கிறது எங்களுக்கு தெரியல. இது போல அது எதுவுமே வந்து ஒரு ரிலவெண்டாவே இல்ல. அரசியல் அதுல தெளிவா கலந்து சொல்றாங்க, தேர்தல்களில் இந்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து ஒரு முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் மத கலவரம் உருவாக்குகின்ற ஒரு முயற்சிக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாநாட்டு முயற்சி தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், இந்த முருகனை வழிபடக்கூடியவர்கள் வாக்களிக்கும் போது வேறு வேறு பார்ட்டிக்கெல்லாம் கூட ஓட்டு போடலாம். இந்த மாநாடு நடத்தி முடித்ததன் மூலமாக இந்த வாக்கெல்லாம் நீங்கள் வந்து வாக்கு வங்கியாக மாற்றி நீங்கள் எலெக்ஷன் டைமில் உங்களோட ஒற்றுமையை நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ரெசல்யூஷன் அவங்க பாஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கிறது தான் அதனுடைய மறைமுகமான பொருள். அதுதான் நேரடியான பொருளே அதுதான். ஓகே, இது நமக்கு வந்து எந்த தாக்கத்தையுமே சின்ன தாக்கத்தை கூட ஏற்படுத்தாது அப்படின்ட்டு நீங்க ஆழமா நம்புறீங்களா? 100% ஏற்படுத்தாது. அப்படியா? உறுதியா சொல்றேன். ஓகே, தமிழர்கள் தெளிவானவர்கள். ஓகே, தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு யார் நிற்கிறார்களோ, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு யார் நிற்கிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். ஓகே, அப்ப நாகராஜனுக்கு ஒரு சில பதில்கள் சொல்ல விரும்புறேன். ஆனா சமஸ்கிருதத்துல நீங்க ஆறுமுகம் பிறந்ததற்கான 6 முருகர்கள் பிறந்ததற்கான வழிமுறையை சொன்னால், அதை தமிழில் மொழிபெயர்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் நான் கூசும் என்பதை பதிவிட விரும்புகிறேன். அதை நான் மாற்றி பேச விரும்பவும் இல்லை. ஓகே, சமஸ்கிருதத்துல இருந்து நீங்க தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க, அவ்வளவு வருத்தமா இருக்கும் உங்களுக்கு அவங்க சொன்ன விதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா. அடுத்து, இந்து சமய அறநிலையத்துறை குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை சொல்லுகிறேன். 71,000 கோயில்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசினால இந்திய ஒன்றிய அரசு இது மாதிரி பட்டியலை வெளியிட தயாரா அப்படிங்கறத நான் கேட்க விரும்புறேன். அதுல 3127 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறார்கள். 117 முருகன் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. 136 கோயில்களுக்கு நடத்தப்படவிருக்கிறது. அது மட்டுமல்ல, 843 முருகன் கோயில் திருப்பணிகள் நடைபெற்று இருக்கின்றன. இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை 1034 கோடி ரூபாய் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, வெறும் 2 கோயில்களில் மட்டுமே முழு நேர அன்னதானம் வழங்கப்பட்டு வந்தது. 19 கோயில்களில் முழு நேர அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதனை அவருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, 731 கோயில்களில் ஒருவேளை வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. 787 கோயில்களாக அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மருத்துவமனையை பத்தி சொன்னாரு. ஒன்னே ஒன்று இருந்த இடத்துல இன்னைக்கு 14 கோயில்கள்ல மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அது மட்டுமல்ல, 12 பள்ளிகள் நடத்தப்படுகின்றன, 7 கல்லூரிகள் நடத்தப்படுகின்றன. இது எல்லாமே பொதுவாக அறநிலையத்துறையிலிருந்து செய்யப்பட்டு வருகின்ற சாதனை. இது போன்ற ஒரு பட்டியலை, முறையாக பராமரிக்கின்ற பட்டியலை ஒன்றிய அரசு வெளியிடுமா? ஓகே ஓகே ஓகே